जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சௌந்தர்ய லஹரி தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு தொடர்கிறது. இதனால் லோகத்தில் உள்ள இலக்கிய சிருஷ்டிகளிலேயே ஒரு அதிசயமாக ஒரே ஸ்தோத்திரத்தில் இது மாதிரி ஒரு ஸ்தோத்திர ரூபத்திலே சாஸ்திர சூக்ஷ்மங்களை எங்கேயும் பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான பூர்வ பாகமும், இது மாதிரி கவிதா கல்பனையுள்ள ஸ்தோத்திரம் எங்கேயும் பார்க்க முடியாது என்று சொல்லும்படியான உத்தர பாகமும் கொண்டதாக சௌந்தர்ய லஹரி நமக்கு கிடைத்திருக்கிறது. சாஸ்திரத்திற்கு சாஸ்திரம், ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திரம், கவிதைக்கு கவிதை என்று மூன்றும் சேர்ந்ததாக கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இப்படி மூன்றும் சேர்ந்ததாக இன்னொன்றை சொல்ல முடியுமானால் அது லலிதா சஹஸ்ரநாமம் தான். சௌந்தர்ய லஹரியில் ஒரு விஷயம் என்னவென்றால், சாஸ்திரமாக இருக்கப்பட்ட பூர்வ பாகத்திலும் பக்தி உணர்ச்சிக்கு பிராதானியம் கொடுத்து ஸ்தோத்திரமாக இருக்கும் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. காவிய ரச பிராதானியம் உள்ளதான ஸ்லோகங்களும் இருக்கின்றன. பக்தியின் உச்சியில் சரணாகதி பண்ணி சகலமும் அவள் செயல் என்று ஆத்மார்ப்பணம் பண்ணிவிட்டு கிடப்பதை சொல்லும் ஜப்போ ஜல்பக ஸ்லோகம் பவானி என்ற வார்த்தையை வைத்தே துவைத்தத்தில் தாஸ்யமாயும் அத்வைத்தத்தில் சாயுஜ்ய நிலையிலும் இருப்பதை ஸ்லேடை பண்ணும் ஸ்லோகம். இன்னும் இப்படி சிலது சாஸ்திர விஷயங்களை சொல்லும் அந்த பாகத்தில்தான் வருகின்றன. குறிப்பு: இவற்றின் விளக்கம் உரிய இடத்தில் விரியும். ஆனால் பக்தி கவிதையாகவே இருக்கும் உத்தர பாகத்திலோ சாக்த சாஸ்திர நுணுக்கம் எதுவுமே இல்லை. தேடி தேடி பார்த்தால் கதாஸ்தே மஞ்சத்வம் என்ற ஸ்லோகத்தில் அம்பாள் காமேஸ்வரியாக காமேஸ்வரனுடன் பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள் என்று சொல்லி இருப்பதைப் போல 1-2 அகப்படலாம். 3 அவஸ்தைகளுக்கு மேலே துரியம் என்ற வேதாந்த கருத்து ஒரு இடத்தில் வருகிறது. ஸ்லோகம் 97. மற்றபடி அது ஒரே பொயட்ரி தான், டிவோஷனல் பொயட்ரி தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. சௌந்தரியத்தை வைத்தே டைட்டில் இருப்பதும் சாஸ்திரத்தை விட காவியத்திற்குத்தான் இந்த ஸ்தோத்திரத்தில் முக்கியத்துவம் என்று காட்டுகிறது. பாஷ்யம் எழுதியவர்களில் சில பேர் பின்பாக ஸ்லோகங்களும் சாஸ்திர சூக்ஷ்மங்களை சொல்வதாக வியாக்கியானம் பண்ணி இருந்தாலும் எனக்கென்னவோ இதை பக்தி கவிதை என்றே வைத்துக் கொள்வதுதான் ஸ்லாக்கியம் என்று தோன்றுகிறது. இன்னும் என் மனசை விட்டு சொன்னால் அப்படி எனக்கு தோன்றலாமோ கூடாதோ, ஆனாலும் தோன்றிவிட்டதால் அதை மனசை விட்டு சொன்னால், கைலாச ஸ்தோத்திரத்திலே அத்தனை ஏடுகளையுமே நந்திகேஸ்வரர் பறித்து கொண்டு 100 ஸ்லோகமுமே அம்பாளின் ஸ்வரூப வர்ணனையாக ஆச்சாரியால் பண்ணியிருக்க கூடாதா? சாஸ்திரம் என்றேதான் தனியாக மந்திர யந்திரங்களை சொல்ல இருக்கே, அப்புறம் அதை ஸ்தோத்திரத்தில் கொண்டு வருவானேன் என்று கூட தோன்றுகிறது. அந்த அளவுக்கு கவிதா லட்சணங்களால் ஜனங்களின் மனசை ஆகர்ஷித்து பக்தியில் ஈடுபடுத்துவதாக பின்பாகத்தில் ஆச்சாரியாளின் வாக்கு உயர்ந்து நிற்கிறது. ஆக பக்தி கவிதையாகவே உயர்வு கொள்வது இந்த ஸ்தோத்திரம். அதனால்தான் சர்வஜனான பரமேஸ்வரன் ஒரு அம்பாள் உபாசகன் மாதிரி இருந்து கொண்டு ஒரிஜினல் கைலாச ஸ்தோத்திரத்தை பண்ணும்போதே அது நரலோகத்துக்கு போகும்போது அதன் பின்பாகத்தை தன்னுடைய அவதாரமான ஆச்சாரியால் கவிதாரசம் தழும்பும்படியாக பூர்த்தி பண்ண போகிறார் என்பதையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்க தானும் அதே பாவங்களில் ரசங்களில் நடையில் சில ஸ்லோகங்களை முன்பாகத்திலும் பண்ணி வைத்து விட்டான் என்று தோன்றுகிறது. முழு ஸ்தோத்திரத்திலும் ஒரே கம்போசரின் முத்ரை ஸ்டைல் தெரியும்படியாக. இன்னொரு விஷயமும் சொல்லணும். பின்பாகம் பக்தி கவிதை என்றே நான் சொன்னாலும் அந்த ஸ்லோகங்களுக்கும் மந்திர சக்தி உண்டு. சௌந்தர்ய லஹரி 100 ஸ்லோகங்களில் ஒவ்வொன்றையுமே மந்திரமாக ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. பின்பாகத்தில் அழகு வர்ணனையாகவே வருகிற ஸ்லோகங்களையும் தான் ஆச்சாரியாள் வாக்கானதால், அவருக்குள்ளே புகுந்து அம்பாளே கொண்டு வந்த வாக்கானதால் அதுவே சாஸ்திர விஷயம், பீஜாக்ஷரம் என்று இல்லாவிட்டாலும் கூட மந்திரமாக இருக்கிறது. மைடாஸ் தொட்டதெல்லாம் தங்கம் என்கிறார் போல ஆச்சாரியாள் வாக்குப்பட்டதெல்லாம் மந்திரம்தான்.
நம்மகத்து கிணற்று ஜலம் என்றால் அதை மந்திரித்துத்தான் புண்ணிய தீர்த்தமாக்க வேண்டும். கங்கா ஜலமோ ஸ்வயமாகவே புண்ணிய தீர்த்தமாய் இருக்கிறதல்லவா? விஸ்வநாதருக்கு அபிஷேகமாகிற போது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்நானம் பண்ணுவிக்கும் போதும், வயல் வரப்புக்கு பாயும் போதும், போனவர்களை கழுவி குளிப்பாட்டும் போதும் கூட அது புண்ணிய தீர்த்தமாகத்தானே இருக்கிறது. அப்படி ஆச்சாரியால் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் மேட்டர் மந்திர விஷயமாக தெரியாமல் அழகு வர்ணனையாக கவிதையாக இருக்கிற போதும் கூட அவருடைய வாக்கு மந்திர சக்தி பொருந்தியதாக இருக்கிறது. அவருடைய வாக்கில் வந்த சகலமுமே அப்படி என்றாலும் அதில் விசேஷமாக சௌந்தர்யலஹரியும் சுப்பிரமணிய புஜங்கமும் இப்படி இருக்கின்றன. முழுக்க மந்திர சாஸ்திரமாகவே இருந்த ஒரு ஆதி ஸ்தோத்திரத்தில் மிஸ் ஆன பாகத்தை அவர் மறுபடி சரி பண்ணி சௌந்தர்யலஹரியை ஆக்கினார் என்பதால் அந்த ஸ்லோகங்களுக்கு இப்படி மந்திர வீரியம் விசேஷமாக இருக்கிறது. அவருக்கே ரோகம் வந்தபோது ரோகிகள் எல்லாரும் ஸ்தோத்திர பாராயணம் செய்து நிவிருத்தி பெறுவதற்கு நாம் உபகாரம் பண்ணவே நமக்கு இந்த கஷ்டம் சம்பவித்திருக்கிறது என்று நினைத்து சுப்பிரமணிய சுவாமியின் மேலே புஜங்க ஸ்தோத்திரம் பாடினார். அதனாலேயே அது ரோக நிவிருத்திக்கு மந்திரமாக இருக்கிறது. ரோக நிவிருத்தி மந்திரமல்லாமல் இன்னும் அநேக வித பலன்களையும் தரவல்லதாக சௌந்தர்யலஹரி இருக்கிறது. நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர